ஹாய். நீங்க ஏய் என்ன நீ? நான் வந்ததுக்கு சந்தோஷப்படுற மாதிரியே தெரியலையே. நீ முதல்ல வா. எப்படி எனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் ஆச்சரியமா இருக்கா? உனக்காக என்ன வேணா செய்யலான்னு தோணுச்சு, அதான் துணிஞ்சு இறங்கிட்டேன். இவன் வேற ஒருத்தன் நேரங்காலம் தெரியாம காதல் வசனம் பேசிட்டு இருக்கான். எல்லாம் போச்சு. தாத்தா வாத்தா நினைச்சேன் எல்லாருக்கும் முறுக்கு மிஸ் இருக்கும்னு அப்பயே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அது என்ன நடக்குதுங்க? நீ உன் ரூம்ல இல்லாம எங்க போன? உன் தாத்தா ஏன் உன் ரூம்ல இருக்காரு? என் தாத்தா என் ரூம்ல இருக்க மாட்டாரு. ஓ, நீங்களாம் என்ன தூக்க என் வீட்டுக்கு வந்தீங்களா? ஆமா, உன்னை தூக்க தான் உன் வீட்டுக்கு வந்தோம். நீ தானே உன்னை அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்ன. அப்போ உன் ரூம் கதவு தானே பூட்டி இருக்கோம். பூட்டி இருக்க ரூம்குள்ள போய் தான் தூக்கணும். தாத்தா ரூமும் நைட்ல பூட்டி இருக்குமே. ஏன் எதுக்கு எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க? எங்க தாத்தா தூக்கத்துல நடப்பாரு, தூக்கத்துல எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு பூட்டி வச்சிருவோம். நாசமா போச்சு. என்னதான் இருட்டில் இருந்தாலும் எனக்கு அவருக்கு வித்தியாசம் தெரியாதா? தோ இவங்க தான் உன் மீசை முறுக்கிட்டு இருக்கோம், அதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு. ரொம்ப பெரிய தப்பு நடந்துருச்சு. ஆனா இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். ஏய் கமலா, அவ்வளவுதான்டி, என்னை மறந்துடு. எனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு கிடைப்பா. செருப்பு பிஞ்சிரும். ஐயோ நிறுத்துங்க, இதெல்லாம் ஒன்றும் வேணாம். இப்போ அவர் மயக்கத்தில் தான். மயக்கத்தில்? ஆமா, எதுக்கு என்ன மயங்க வச்சு தூக்க பிளான் போட்டீங்க? அதுவும் இவங்க தான். உனக்கு வீடுனா ரொம்ப பயம். இதோ பாரு, அதெல்லாம் அப்புறம் யோசிக்கலாம். இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லு. சரி. ஆ, எதில் விட்டேன்? மயக்கத்துல. ஆ, இப்போ இவர் மயக்கத்தில் தான் இருக்காரு. இவர் அப்படியே கொண்டு போய் வீட்டில் போட்டுருவோம். வளராதடா. ஒரு தடவை தூக்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டோம். இப்ப நீ வேற இருக்க. திருப்பிலாம் கொண்டு போய் விட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம நீ எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் நாசமா போயிடும். அதனால வேணாம். விடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 2 மணி நேரம் இருக்கு. ஏன் வாசல் தெளிச்சு கோலம் போட போறியா? வாய்ப்பே இல்ல. அதான் தெரியுமே. விடிஞ்ச உடனே தாத்தாவை தேட ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பண்றது? இப்போ அவர் காணோன்னா பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. மாட்டினா அவ்வளோதான். இவரை கொண்டு போய் வீட்டில் விடணும். ஐடியா. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு முழிக்க போய் உட்காந்து யோசிப்போம். யாரும் மாட்டக்கூடாது. இது நமக்கு ரொம்ப இக்கட்டான நேரம். நம்ம போய் இவர் ஏதாவது தெருவில் போட்டலாம். நமக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி நம்ம வேலையை பார்த்துன்னு போயிடலாம். ஏய், அவர் எங்க தாத்தாடா. ஆமா, யார் நீ? கமலாவோட ஆளு. ஓ, கமலா யாரு? எங்க நான் தாங்க கமலா. யாரா வேணா இருந்துட்டு போங்க, அப்படிலாம் விட்டுற முடியாது. வேற ஏதாச்சும் உருப்படியா யோசிங்க. யாராவது ஏதாவது சொல்லுங்களேன். யோசிச்சுட்டு இருக்கோம்ல. நீங்க யோசிக்கிறத பார்த்தா அவர் எந்த காப்பியை கேட்டுவார் போல. எங்கடா காப்பி? இந்தா கேட்டார்ல. இது வந்துட்டேன் தாத்தா. எங்க போற? காப்பி போட்டு கொடுக்கவா? நீங்க இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன். ஐயோ, இந்த மயக்கத்துல பயங்கரமா இருப்பானே. ஏய் கல்கி, என்னடா இடம் இது? தாத்தா நீ ஒன்றும் கவலைப்படாத. ஒரு சின்ன பிரச்சனை ஆச்சு தாத்தா. என்னடா சொல்ற? இந்த பொண்ணா? இந்த பொண்ணு இங்க என்னடா பண்ணுது? நான் சொல்றேன் தாத்தா. டேய் கல்கி, இங்க என்னதான்டா பண்ற நீ? எது சரியோ அதான் பண்றோம். உங்க மூட நம்பிக்கைக்காக எதுக்காக எங்க வாழ்க்கையை வீணாக்குறீங்க? எங்களை வாழ விடுங்க. ஏய் சும்மா இருடி, நான் பேசுறேன். அதெல்லாம் முடியாது. இவ்வளவு நாள் பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? என்னடா இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுது? ஏய் இங்க வா. எதுக்கு? தாத்தா எதுவும் பண்ணிடாதீங்க. வா. தாத்தா எதுவும் பண்றாதீங்க தாத்தா. உக்காரு. ஓ,
அப்படி என்ன பண்றாருன்னு நானும் பாத்துறேன். என்ன? டேய், நீ சரியான ஆளை தாண்டா பிடிச்சிருக்க. பார்த்து நச்சுன்னு பிடிச்சிருக்கடா. என்ன சொல்ற தாத்தா? போடா மடையா. இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நீங்க தப்பிக்கிறதுக்கு நானே வழி பண்ணியிருப்பேனாடா. அந்த வீரனும் சூரனும் தான் சும்மா முறுக்கிக்கிட்டு நின்றுட்டானுங்க. இவங்க மட்டுமா? எல்லாரும் முறுக்கிட்டு தான் இருக்காங்க. நிஜமாவா? ஆமாண்டா, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் செத்துருவேனாமா. இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாளைக்கு தூக்கத்துல நடந்து போகும்போது கிணத்துல விழுந்து சாகத்தான் போறேன். போடா போ. நானு இந்த காலத்துக்கு மாதிரி ரொம்ப நாளாச்சு. உன் அப்பனும் பெரியப்பனும் தான் இன்னும் மாறாம அப்படியே இருக்காங்க. சரி சரி, நீ போ. நீ போய் உன் வாழ்க்கையை பாரு. இவங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். போடா போ போ. இவரை பார்க்கும் போதே தோணுச்சு கடைசியில இவரு நல்லவர் மாதிரி தான் பேசுவாருன்னு. கொன்னுடுவேன் வக்காளி, அமைதியா இரு. ரொம்ப தேங்க்ஸ் தாத்தா. ஓகே. வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஐயா அவங்க 2 பேரும் காணோம் ஐயா. வீட்ல இல்லனா வேற எங்க இல்லைங்க போயிருப்பாங்க? போயிருப்பாங்க ஐயா. அப்புறம் என்ன தேடுறா? வெளியே போய் தேடுறா. டேய் ஊரை சுத்தி எல்லா இடத்துலயும் டேய், தேடுங்கடா. இது கல்கியோட வேலையா தான் இருக்கும். ஆமா சித்தப்பு. உன் அப்பா எங்கடா? அவர் எங்கன்னு தெரியலையே. அந்த ஆளுக்கு இதே வேலை தான். அடிக்கடி எங்கேயாவது போயிடுவான். சரி வண்டி எடு, போய் தேடுவோம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அதான் இந்த கிழவனோட ஆசை. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தாத்தா. எனக்கு சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா சொல்லத்தான் முடியல. சரி, நேரமாச்சு. இப்ப கிளம்பினா தான் கரெக்டா போயிட்டு இருக்கும். வாங்க. டேய் கல்கி, வாடா வெளிய. டேய் கல்கி, வெளிய வாடா. உள்ள என்ன பண்ற? வெளிய வாடா. இந்த வீடு தான்டா. இங்க பாருங்க. ஏய், இங்க வந்து தள்ளுறி. கத்தாது. ஏய் கல்கி. நினைச்சேன்டா நீதான் இத பண்ணிருப்பேன்னு. அப்பா ஒரு ஐயா, உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. எனக்கு ஒண்ணும் ஆகல. நான் சொல்ற முதல்ல கேளு. நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். அத சொல்றதுக்கு முன்னாடி செய்யறதா எனக்கு பெருமை. டேய் கல்கி, உன்னை இங்கே வெட்டி கூறு போட்டுடா. சொல்றது ஒரு செகண்ட். ஏய் கலபுரி. ஏய் அவ காலடி. ஏய் எல்லாம் சுத்துதே. ஐயோ குட்டி. நீ சொல்ல போறா. கொஞ்ச நேரம் போட முடியல. கல்கி மாமா எதுவும் பண்ணாதடா. ஏய் நான் எங்கடி அடிக்கிறேன்? அவரு தான் அடிக்கிறாரு. அவரு புடி. ஐயோ மன்னிச்சிருப்பா. மாமா சொல்றது கேளுங்க. யாரடி மாமா? ஆச்சி வாயை வச்சிரும். போடி அந்த பக்கம். அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. நான் சொல்றத கேளுங்க. இப்போ வந்து நான் சொல்றத கேளுங்க. அவனை விடுங்கடா. ஏய் ஏய் அவனை விடுங்கடா. நான் சொல்றத கேளுங்கடா. அவனை விடுங்கடா. அவனை விடுங்கடா. அவனை விடுங்கடா. ஜோசப். கண்ணி. தாத்தா. கண்ணி. கண்ணி. பா தள்ளுப்பா. எவ்வளவு நாள்ப்பா அதே விஷயத்தை நம்பிட்டு இருக்க போற? ஏதோ உங்களுக்கு ஒரு வாட்டி நடந்துச்சுன்னு ஏன்பா என் வாழ்க்கையை கெடுக்குறீங்க? தோ பாண்டி, அவன் வாழ்க்கையை நீங்க தானே கெடுத்தீங்க. எங்க உங்க அப்பா? அவர் வரல? நீங்க 2 பேரும் சேர்ந்து அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க. அந்த பொண்ணை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அதானே, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? எனக்கு தண்ணி. எனக்கு தண்ணி. சீக்கிரம் வாடி. ஐயா, இங்க என்ன நடக்குது? நீங்க பாட்டு சர்பத்து குடிச்சிட்டு இருக்கீங்க. இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஏண்டா, நான் நெஞ்சு வலி வந்து இவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது கவனிச்சிங்களா? இந்த புள்ளதாடா வந்து கவனிச்சிச்சு. இவங்க சேர்ந்தா தான் நான் செத்துருவேன்னு இப்படி சண்டை போட்டு வன்மத்தில் இருக்கீங்களடா. இவங்களை வாழ விடுங்கடா. இவங்களை வாழ விடுங்கடா. என்னடா சொல்ற? அது எப்படி விட முடியும்? சித்தப்பா, ஆ. தாத்தாக்கு ஏதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன்.
இவதான் ஏதாவது பண்ணி மயக்கி இருப்பா. பொங்கடா பொசகட்ட பசங்களா, நான் என் பொண்டாட்டியை தவிர யாருக்கும் மயங்க மாட்டேன். உனக்கு இப்போ என்ன? உனக்கு அந்த பொண்ணோட சேர விடாம வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டியாடா? உன் அப்பன் பேச்சை கட்டிக்கிட்டு தலையாடிக்கிட்டு தானே நின்ன. காதலில் ஜெயிக்கணும்னா சண்டை போட்டு தாண்டா ஆகணும். சண்டை போட்டால் தான் ஜெயிக்க முடியும். அவன் சண்டை போட்டான், ஜெயிச்சிட்டான். அவனையாவது வாழ விடுங்கடா. ஐயா என்னையா சொல்றீங்க? இருந்தாலும் நம்ம பரம்பரையில் இதெல்லாம் எப்படி? என்னடா மயிறு பரம்பரை? சாக போற கிழவனுக்காக வாழ போற இவங்களேடா படுத்துறீங்க. இவங்க சேர்ந்தா நான் செத்துருவேன்னா நான் சந்தோஷமா செத்துருவேன்டா. இவங்களுக்கு நடுவுல எவனாவது குறுக்க வந்தா நானே அருவா கம்பை எடுத்து உங்க எல்லாரையும் சாகடிச்சிருவேன். டேய் கல்கி, நீ போடா போ, நீ நல்லபடியா வாழ்ந்துக்க. டேய் பாண்டி, நீ கூட இருந்து எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்றான். போடா போங்கிறல்ல. சரி தாத்தா. வெளியே போட. என் தள்ள மட்டும் ஆயா மாதிரி ஒன்று கட்டி விட்டு இவனுக்கு தாய் பாஸ் ஆடுறானுங்க. நீயும் போ, சந்தோஷமா இருக்க. தெரியல இவனுக்குண்ணா ஆளுகளுக்கு தூங்க மட்டும் நிற்கிறானுங்க. சரி எல்லாருன்ட்டு போறாங்க. தாத்தா இப்ப பரவாயில்லையா? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நெஞ்சு வலின்னு சும்மா ஒரு நாடகம் போட்டேன். அதை போய் அப்படியே நம்பிட்டானுங்க பார்த்தியா முட்டா பசங்க. ஏய் கமலா, வெளியே வாடி. தள்ளுற அம்மாடா. ஏண்டி வீட்டை விட்டு ஓடிட்டு தைரியமா ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கியா? மரியாதையா வந்துரு. ஆண்டி இப்பதான் ஒரு பெரிய பிரச்சனை முடியுது. நீங்க போயிட்டு 2 hours கழிச்சு வாங்க, நாங்க ரெஸ்ட் எடுக்கணும். பிரச்சனை பண்ணானோ. ஆமாம்மா, தயவு செஞ்சு சொல்றத கேளு. நீ முதல்ல கிளம்பு. எனக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வரமாட்ட. உங்க அப்பாட்டியே சொல்றேன். ஏங்க வந்து என்னன்னு கேளுங்க. கேளுமா. சொல்லிட்டு இருக்கா, துளிர்விட்டு போச்சா? வாடி வெளியா. கொள்ளைக்கு போனது இந்த வேலைக்காடா. நீ மட்டும் சித்திய சிக்கன புடிச்சிட்டு என்னடா இதெல்லாம்? தங்கச்சி ஆகிட்டல.